கோபம் தணிந்த கலைக்கோட்டு முனிவர் மன்னனுக்கு ஆசியளித்து தேரில் புறப்பட்ட காட்சி. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண கடல்ல இன்னும் ஒரு அழகான முத்து எடுக்க வந்திருக்கோம். போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதவ முனிவரோட கோபம் மன்னனோட விளக்கத்தை கேட்டதும் எப்படி அணைஞ்சு போச்சுன்னு. இப்போ அந்த கோபம் போனதும் அங்க என்ன நடக்குதுன்னு கம்பர் சொல்றார், கேளுங்க. அருள் சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து, உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி நல் பொருள் தரும் முனிவரும் தொடரப் போயினான். மருள் ஒளி உணர்வுடை வரதமாத்தவன். ஆஹா, என்ன ஒரு காட்சி! மன்னன் சொன்னதை கேட்டு மனம் தெளிஞ்ச அந்த மாபெரும் தபஸ்வி அருள் சுரந்து, கோபம் போனதும் அங்கே அருள் பெருகுதாம். உள்ளம் எப்படி இருந்தா கோபம் போன நிமிஷமே அருள் சுரக்கும். அதுதான் தபஸ்வியோட அடையாளம். மனசுல இருட்டு நீங்கினதும் அங்கே அருள் ஒளி வெள்ளமா பாயுது. அரசனுக்கு ஆசியும் கொடுத்து தன்னை அங்கே கூட்டிட்டு வந்த அந்த மன்னனுக்கு மனசார ஆசி வழங்குறார். ஒரு பெரிய மனுஷனோட பண்பு இது. தனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அது நீங்கினதும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற அந்த பெருந்தன்மை. உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி அங்கேயே நிக்கல. தன்னோட வேலை முடிஞ்சதும் உருண்டு போற அந்த தேரின் மேல ஒல்லை அப்படின்னா வேகமா தாமதிக்காம ஏறிக்கிறார். தேரும் தயாரா இருக்கு, அவரும் ஏறி பயணப்பட தயாரா இருக்கார். நல் பொருள் தரும் முனிவரும் தொடரப் போயினான். அவர் தனியா போகல. நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல நல்ல விஷயங்களை சொல்ற வேற முனிவர் பெருமக்களும் அவரை தொடர்ந்து போறாங்களாம். ஒரு பெரியவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி நல்லோர்களும் போவார்கள்ங்கிற ஒரு நுட்பமான விஷயத்தையும் இங்கே கம்பர் சொல்றார் இல்லையா. நல்லவங்க கூடுகிற இடம்தான் உயர்வான இடம். மருள் ஒளி உணர்வுடை வரதமா தவன். கடைசியா அந்த முனிவரை எப்படிப்பட்டவர்னு சொல்றார் பாருங்க கம்பர். மருள் ஒளி உணர்வுடை, மருள்னா மயக்கம், அறியாமை, அதெல்லாம் நீங்கின தெளிந்த ஞானத்தை உடையவர். வரதமா தவன், வரங்களை கொடுக்கக்கூடிய மாபெரும் தபஸ்வி. அப்படிப்பட்டவர்தான் அருள் சுரந்து ஆசி வழங்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர்றார். எப்படி ஒரு மனுஷனோட கோபம் நீங்கும் போது அங்கே அருள் பிறக்குதுன்னு கம்பர் சின்ன வார்த்தைகள்ல சொல்லி அந்த மாபெரும் முனிவரோட குணத்தையும் அவர் பயணிக்கிற காட்சியையும் கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க. இதுதானே கம்பரோட கவிச்சிறப்பு. கோபம் போனதும் அருள் பெருகுது. ஒரு நல்ல விஷயம் நடந்ததும் அதை சொன்னவங்களுக்கு ஆசி கிடைக்குது. நல்லோர்கள் கூடி பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கோபம் வரும். ஆனா அது போனதும் நம்ம மனசுல அருள் சுரக்குதா? மற்றவங்களுக்கு ஆசி வழங்க தோணுதா? நல்லோர்களோட சேர்றோமா? சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா?